வணக்கம். இந்த வீடியோல காட்டேரி அம்மனுடைய வரலாறை பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த சாமியோட பேரை கேட்ட உடனேயுமே ஒரு பெரிய அமானுஷ்ய வரலாறை கேட்க போறோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப சொல்ல போற கதை உங்களை ஏமாத்தாது. நீங்க எதிர்பார்த்ததை விட மிரட்டலான ஒரு புராண காலத்து கதையும் அதுக்கு ஆதாரமா பல நிகழ்காலத்து கதைகளும் இந்த காட்டேரி அம்மனுடைய வரலாறுக்குள்ள இருக்குது. அப்படி நினைக்காம காட்டேரி அம்மா ஒரு பழந்தமிழ் தெய்வம், நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த சாமியை கும்பிட்டு வந்தாங்க, எந்த காலகட்டத்திலிருந்து இந்த சாமியுடைய வழிபாடு நம்ம மத்தியில் இருக்குது, இப்படிப்பட்ட தமிழனுடைய அந்த தொன்மையான வரலாற்றை பற்றியும் குலசாமி வழிபாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களையும் இந்த வீடியோ கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். இது போக இந்த அம்மனுடைய வரலாறை எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த அம்மனை எப்படி கும்பிடுறாங்க, வழிபடும் முறைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இன்னமுமே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். சில படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம், உன் எதிரி மேல காட்டேரியை ஏவி விட்டுருக்கேன், அவன் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சில மந்திரவாதிகள் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய அசைன்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னால காட்டேரி பூசை கட்டி விட்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காட்டேரி பூஜைகள் எப்படி பண்ணப்படுது, யாரெல்லாம் அந்த பூஜையை பண்ணலாம், யாரு பண்ணக்கூடாது, காட்டேரிக்கு பிடிச்சபடி பூஜை கொடுக்கலன்னா அப்புறமா என்னென்ன விளைவுகள்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், முதல்ல காட்டேரிய எப்படி அழைக்கிறது, இந்த காட்டேரிய குலசாமியா வச்சிருக்கவங்க எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரத்தடியில இந்த காட்டேரிக்குன்னே ஒரு குழி வெட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்குள்ள என்னென்னலாம் நடக்கும், இந்த காட்டேரியம்மா விரும்பி எதையெல்லாம் சாப்பிடுவாங்க, வவுத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை கருவையெல்லாம் புடுங்கி திம்பா காட்டேரி அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போவோம். பொதுவாகவே காட்டேரி அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே அது ஒரு சாமி அப்படிங்கிற யோசனைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே காட்டேரினா ரத்த காட்டேரி, அது ஒரு பேய் பிசாசு மாதிரியான தீய சக்தி அப்படின்னு தான் நம்ம மண்டைக்குள்ள ஒரு பிம்பம் உருவாகும். காட்டேரின்னு சொல்லாம காட்டேரி அம்மன் அப்படின்னு சொன்னாதான் அது ஒரு குலசாமியா ஒரு காவல் தெய்வமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரும். சரி, உண்மை என்ன, இந்த காட்டேரிங்கிறது ஒரு சாமியா இல்ல பிசாசா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்கான பதில நம்ம சொல்றதை விட காலங்காலமா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் என்ன சொல்லுது, 2000 வருஷங்களுக்கு முன்ன வாழ்ந்த கடைச்சங்க தமிழ் மக்கள் எல்லாம் இந்த காட்டேரிய பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி இந்த கொற்றவை மூதேவி இந்த சாமிகளுடைய வழிபாடுகள் எல்லாம் ஒரு பழமையான தமிழனுடைய வழிபாடுன்னு சொல்றோமோ, தமிழன் கும்பிட்ட முதல் தெய்வம் முதல் பெண் தெய்வம் இந்த கொற்றவை தான் அப்படின்னு எப்படி சொல்றோமோ அதே மாதிரியே தான் காட்டேரியும் ஏகப்பட்ட வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்த மக்களால் கும்பிடப்பட்டிருக்கு. நம்மளால ட்ரேஸ் பண்ண முடிஞ்ச வரைக்கும் இப்ப வரைக்குமே நம்முடைய மண்ணோட பாரம்பரியத்தையும் இந்த தமிழர்களுடைய வரலாற்றையும் எடுத்து சொல்லக்கூடிய ஆதாரங்களா இருக்கக்கூடிய கடைச்சங்க நூல்கள்ல இந்த காட்டேரி தெய்வத்தை பத்தி பேசியிருக்காங்க. அகநானூறுல வரக்கூடிய 142வது பாட்டுல அதியன் மிங்கிலி அப்படின்னு ரெண்டு மிகப்பெரிய வீரர்களுக்கு நடுவுல ஒரு போர் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த போரானது பாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ல இருந்த ஒரு இடத்துல வச்சு தான் இந்த போர் நடந்திருக்கு. இந்த பகுதிகளை எல்லாம் வேளிர் இனத்துல வந்த நன்னன் அப்படிங்கிற மன்ன அந்த காலத்துல ஆண்டு வந்தானு அவனுடைய படைத்தளபதியா தான் மிங்கிலின்னு சொல்லப்படக்கூடிய கோசரின வீரன் ஒருத்தன் இருந்தானு. அந்த கோசரின வீரனுடைய மனைவி அவள் வணங்கி வந்த அவள் பூஜித்து வந்த ஒரு பேய் தெய்வத்துக்கு இந்த மிங்கிலி ஒரு வாக்கு கொடுக்கிறான். நடக்க போற போர்ல அது என எதிர்த்து நான் சண்டை போடும்போது என்ன நீ ஜெயிக்க வச்சேன்னா உனக்கு ஒரு பெரிய பலி கொடுப்பேன் சாமி அப்படின்னு இந்த சாமி கிட்ட சத்தியம் போட்டுட்டு போய் அந்த தெய்வத்துடைய இந்த பேய் தெய்வத்துடைய அருளால தான் மிங்கிலி அந்த போர்ல வெற்றி அடைகிறான். அப்படி வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம அவன் ஏற்கனவே
ஏற்கனவே இந்த சாமிக்கு சத்தியம் போட்டு போன மாதிரி அந்த பகைவனையே புடிச்சு கொண்டு வந்து அந்த அதியனையே இந்த பேய் தெய்வத்துக்கு பலி கொடுக்கிறான். அப்படி அவனுடைய தலையை துண்டா வெட்டி அந்த தெய்வம் குடியிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு காவல் மரத்துல, அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் காவல் மரம்னு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் இதுதான் அவங்களுடைய காவல் மரம், இதுலதான் அவங்க காவல் தெய்வம் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சில வகையான மரங்களை வச்சிருப்பாங்க. வேப்ப மரம், புன்னை மரம், இப்படியாக நிறைய மரங்களை அவங்க காவல் மரங்களா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரத்துல தான் இந்த பகைவனுடைய தலையை வெட்டி கொண்டு போய் தொங்க விட்டு இந்த பேய் தெய்வத்துக்கு மிங்கிலி அந்த காணிக்கைய அந்த பலியை கொடுத்து முடிச்சான்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டுல பேய் தெய்வம் பேய் தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாமி நம்ம இப்ப வணங்கக்கூடிய இந்த காட்டேரி அம்மான்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த காட்டேரி அம்மா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம். யாராவது அந்த அம்மாவை முழுசா நம்பி அவளுக்கான பலிகளை கொடுப்பேன் அப்படின்னு நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டா அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தாயாக பழந்தமிழ் சமூகத்தில் இருந்து இந்த காட்டேரி அம்மா இந்த பேய் தெய்வம் பார்க்கப்படுறா. சரி, இப்போ ஒரு சந்தேகம் வரும். பேய் தெய்வம் பேய் தெய்வம்னு சொல்றமே, பேயும் தெய்வமும் நம்முடைய தமிழ் அகராதியில எதிர் எதிர் அர்த்தத்தில் இருக்கு. இந்த அம்மாவை நம்ம எந்த பக்கமையா சேர்க்கணும்? இவ பேயா இல்ல தெய்வமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது அவரவர் மனசை பொறுத்தது. இப்படி பேய் தெய்வங்களை கும்பிடுறது நமக்கு ஒன்றும் அந்நியப்பட்ட விஷயம் கிடையாது. வட மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு மத்திய பகுதி வரைக்கும் வேலூர், திருவண்ணாமலை, சித்தூர், நெல்லூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, மெட்ராஸ், சேலம், தருமபுரி, நாமக்கல், பெரம்பலூர், கடலூர், நாகப்பட்டினம், இப்படி ஏகப்பட்ட இந்த ஊர்களில் எல்லாம் இந்த காட்டேரி அம்மா எப்படி ஒரு குலசாமியா கும்பிடப்படுறாளோ, எப்படி இந்த பேய் தெய்வம் ஒரு குலசாமியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலோ, அதே மாதிரி தான் இங்க தென்னாட்டுல தென்கோடி பக்கமெல்லாம் சொடலமாட சாமி, பேய்களின் ராசா, பூதங்களின் ராசான்னு சொல்லப்படக்கூடிய சொடலமாட சாமியும் இதே மாதிரியான ஒரு பேய் தெய்வம்னு வணங்கப்படக்கூடியவர் தான். அவரும் அவருடைய வரலாறுல ரொம்பவே ஆக்ரோஷமான பலிகளை கேட்டிருப்பாரு. வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிற சூழி பொண்ணையெல்லாம் பலி எடுத்திருப்பாரு. இப்படி இந்த மாதிரியான பேய் தெய்வங்களை, பேய்களை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய தெய்வங்களை நம்ம காலாகாலமா கும்பிட்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். சோ இப்போ நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இந்த காட்டேரி அப்படிங்கிற அம்மா பேயா தெய்வமா அப்படிங்கிறதுல. சரி, ஒரு பக்கத்துல இந்த காட்டேரி அம்மா ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து ரெஃபர் பண்ணோம்னா அதுல இந்த காட்டேரி அம்மாவை பத்தி இன்னொரு அடிஷனல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுல இந்த காட்டேரியுடைய பேருக்கு முன்னால இரிசி இருசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல கந்த சஷ்டி கவசத்துல நிறைய பேய்கள், பூதங்கள், பிசாசுகள் இதுகிட்ட இருந்தெல்லாம் இறைவா என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரியான அந்த கவசம் போய்கிட்டு இருக்கும். அதுல ஒன்னாக இந்த இரிசி காட்டேரியையும் ஒரு தீய சக்தி மாதிரியாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால என்ன கதை இருக்கு, அந்த இரிசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தெய்வம் எப்படி ஒரு பலி கேட்கக்கூடிய தெய்வமா இருக்கோ, அந்த தெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடனை போட்டுட்டு அந்த அம்மாவால நமக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு, அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலியை நம்ம அவளுக்கு கொடுத்தே தீரணும். ஒருவேளை நம்ம காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை அலட்சியப்படுத்திட்டாலோ இல்லைன்னா மறந்து போயிட்டாலோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சூழி பெண்களா அவங்க மாசமாகும் போது அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கருக்களை எல்லாம் பிச்சு திங்கக்கூடியவளா இந்த காட்டேரி அம்மா ரொம்பவே ஒரு கோபக்காரியா இருக்கா. இதனாலேயே இந்த அம்மாவுக்கு அந்த இருசி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரானது ரொம்பவே பொருந்தும் சொல்றாங்க. இருசி காட்டேரி அம்மன், இருசி ஆயி, இருசி அம்மன் இப்படின்னு நிறைய பேர்கள்ல இந்த காட்டேரி அம்மா சொல்லப்படுறா. இதுல குறிப்பா காட்டேரிக்கு ஏன் இருசி அப்படின்னு பேர் வந்திருக்கு, அந்த இருசிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்முடைய தமிழ் அகராதி எல்லாம் தேடி பார்த்தோம்னா அதுல சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இருசினா அது ஒரு பிசாசு அப்படின்னு தெளிவா நம்முடைய அகராதி சொல்லுது. அத்தோட நின்னுச்சான்னு பார்த்தோம்னா இந்த இருசிக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அதாவது வயசுக்கு வர முடியாத, பூப்படைய முடியாத உடம்புவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும், வயசுக்கு வந்திருந்தாலும் கூட குழந்தை பெத்துக்க முடியாத மழலை செல்வத்தை அவங்க மடியில தாங்க முடியாத பெண்களுக்கும் இப்படி இருசி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இப்படியாக பெண்களுடைய கருவை திங்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான அம்மனாக இருந்து அவங்களுக்கு அந்த குழந்தை செல்வம் பிறக்காம இருசின்னு பேர் வாங்கக்கூடிய காட்டேரியாக இருக்கிறதுனால தான் இவளுக்கு பேரே இருசி
காட்டேரியம்மன் இருசியாயி இருசார் இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு சொன்ன சொல் தவறவங்களை தண்டிக்கிற தெய்வமா இருந்ததுனாலதான் இந்த தெய்வம் ஒரு போர் தெய்வமாக மிகப்பெரிய மன்னர்களுக்கு, அந்த காலத்துல மலையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த வேளிர் இனத்தவர்களுக்கு, அந்த மலவர் இன மக்களுக்கு ஒரு முக்கியமான போர் தெய்வமாக, காவல் தெய்வமாக இந்த காட்டேரியம்மா பார்க்கப்பட்டிருக்கா. சரி, இவளுக்கு பின்னால இருக்கக்கூடிய கதைகள்லாம் என்ன, இவளுடைய வரலாறு என்ன, எப்படி இந்த தெய்வம் பிறந்துச்சு, இவளுடைய அவதாரம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியாத பல நூறு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்ன போய் ஆதிவள்ளி கைலாசத்தை பார்க்கணும். அந்த கைலாச மலையில சிவபெருமானும் பார்வதியும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அர்த்த ராத்திரியில திடீர்னு பார்வதி முழிச்சு பார்க்கிறா. முழிச்சு பார்த்து பக்கத்துல தன்னுடைய புருஷன் சிவபெருமான் நல்லா தூங்குறாரா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அவ தனிமையில நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த கைலாசத்துல அவங்களோட இருப்பிடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ரகசியமாகவும் அதே நேரத்தில் ஒரு ஆக்ரோஷமாகவும் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதெல்லாம் சிவபெருமானுக்கு தெரியாம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துல பார்வதியை காணோம். எங்கடா நம்ம தேவியை காணோம்னு அவரும் கைலாசத்துல அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கிறாரு. ஆனா பார்வதியை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால மறுபடியும் சிவபெருமான் வந்து தூங்கியே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்வதி தேவி சிவபெருமான் பக்கத்திலே படுத்திருக்காங்க. அப்போ சிவபெருமான் பார்வதியை பார்த்து, தேவி நேத்து நடு ராத்திரியில உன்னை காணமே, எங்கம்மா போனன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கேயும் போல, எங்க இங்கே தான் இருந்தேன்னு பார்வதி தேவி சாதிக்கிறா. ஆனா சிவபெருமான், இல்ல இல்ல, நான் நல்லா முழிச்சு பார்த்தேன், நீ என் பக்கத்துல இல்ல, அதனால உன்னை தேடி எல்லாம் அலைஞ்ச, என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல, நீ எங்க போயிருந்தன்னு சொல்லி கேட்கும்போது, ஆஹா, சிவபெருமான் நேத்து ராத்திரி நம்ம ஒரு பக்கத்துல இல்லாம கிளம்பி போனதை தெளிவா பார்த்திருக்காரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, இல்ல எனக்கு தூக்கம் வராம இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் உலாத்த போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லி அன்னைக்கு அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ராத்திரியிலையும் நடு நிசியில அதே மாதிரி பார்வதி தேவி கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது ஏதோ ஒரு ஆங்காரத்தோடு ஒரு ஆக்ரோஷத்தோடு அவங்க கிளம்பி போறாங்க. சிவபெருமானும் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அம்மாவை பின்தொடர்ந்து வந்து பார்க்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காட்சியை அவராலேயே நம்ப முடியல. ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆங்கார ரூபத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விகாரமான தோற்றத்தில் அந்த பார்வதி தேவி புதைச்சு வச்சிருக்கக்கூடிய புணங்களை எல்லாம் தோண்டி திங்கக்கூடிய ஒரு பேய் உருவம் எடுத்து சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கொல்லியை எல்லாம் புடுங்கி போட்டு அதுல வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த பிணங்களை எல்லாம் கடிச்சு அதோட எலும்புகளை எல்லாம் உடைச்சு மண்டை ஓட்டை எல்லாம் நசுக்கி திங்கக்கூடிய அந்த காட்சியை சிவபெருமான் கண்கொண்டு பார்த்துறாரு. அத்தோட ஒன்னும் சொல்லாம மறுபடியும் வந்து அவருடைய இடத்திலேயே அவர் தூங்க ஆரம்பிச்சாரு. மறுநாள் காலையிலேயே இந்த விஷயத்துக்கு இன்னையோட முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் பார்வதி தேவி எந்த வழியில அந்த சுடுகாட்டுக்கு போறாங்களோ அங்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சு அந்த பள்ளம் தெரியாத மாதிரி அதுக்கு மேல கொஞ்சம் இலைதலைகளை எல்லாம் போட்டு வச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தெரியாம பார்வதி தேவியும் அன்னைக்கு ராத்திரியில கிளம்பி போறாங்க. சுடுகாட்டுக்கு போற வழியில இருக்கக்கூடிய அந்த குழியில பார்வதி தேவி விழுந்துடுறாங்க. அப்போ சிவபெருமான் அவங்க முன்னாடி நிக்கிறத பார்த்து பார்வதி தேவி ரொம்பவே திகைச்சு போயிடுறாங்க. தன்னுடைய இந்த ஆங்கார ரூபத்தை, தன்னுடைய இந்த கோரமான ரூபத்தை சிவபெருமான் பார்த்துட்டாரே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவனே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கங்க, இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், எப்படியோ இந்த பிணந்தின்னக்கூடிய பழக்கம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு, இந்த ஆசையை என்னால கட்டுப்படுத்த முடியல, அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவீங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலேயே ரகசியமாக பல நாளாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் இப்படி தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்கங்க சாமி அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட, உன்னுடைய இந்த உருவத்தோட உன்னுடைய இந்த குணத்தோட என்னால உன்னை ஏத்துக்க முடியாது, அதனால இந்த ஆக்ரோஷமான குணத்தையும் இந்த அகோர ரூபத்தையும் இந்த குழிக்குள்ளேயே விட்டுட்டு எழுந்து வா அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாகவும், அதே மாதிரியே பார்வதி தேவியும் கருப்பு உடையணிந்து கருப்பான உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலையும் நாக்க துருத்திக்கிட்டு கோரப்பல்ல காட்டிக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்ட கோலத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய அந்த அகோர ரூபத்தையும் அந்த குழிக்குள்ளேயே விட்டுக்கிட்டு மறுபடியும் பழைய பார்வதி தேவியாக அந்த குழிக்குள்ள இருந்து எழுந்து சிவபெருமான் கிட்ட வந்து சேர்றா. அத்தோட சிவபெருமான் அந்த குழிக்குள்ள இருந்த அந்த ஆக்ரோஷமான அகோர ரூபத்தை மண்ணை தள்ளி மூடிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குழிக்குள்ள போட்டு மூடப்பட்ட அந்த உருவம் தான் இந்த காட்டேரி அம்மனுடைய உருவம். இப்படித்தான் காட்டேரி அம்மன் பிறந்தா அப்படின்னு சொல்லப்படுது. காட்டேரி அம்மா அப்படி குழிக்குள்ள போட்டு அடைக்கப்படும் போதே என்ன நம்பி வரக்கூடியவங்களுக்கு இனிமேல் நான் நல்லது செய்வேன், என்ன தேடி வரவங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள
அடங்கி போனா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஆதாரமா தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அம்மாவை குலசாமியா எடுத்து கும்பிடக்கூடியவங்க நிறைய ஊர்கள்ல இந்த காட்டேரி அம்மனுக்கு, அந்த குலசாமி கும்பிடக்கூடியவங்க இருக்கக்கூடிய ஊர்ல பெருசா கோயில்கள் கூட இருக்காது, குழிய வெட்டித்தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காட்டேரி அம்மனுக்கு அவங்க படையலே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சரி, எப்படி இந்த காட்டேரி அம்மா அழைக்கப்படுறா, எப்படி அவளுக்கு அந்த பூஜைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த அம்மாவை தொட்டு சொல்லக்கூடிய இன்னொரு வரலாறையும் நம்ம பார்த்துக்கிறோம். அது என்னன்னா, தேவி மகாத்மியத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த துர்கா தேவியுடைய அம்சமாக வந்த அத்தனை தேவிகள்லையும் கடைசி தேவியாக, இளைய தேவியாக வந்த சண்டி அம்மன் தான் காட்டேரி அம்மன் அப்படிங்கிற பேர்ல கும்பிடப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சண்டி அம்மா அசுரர்களுடைய ரத்தத்தை எல்லாம் அந்த கடைசி போர்ல அவங்களுடைய ரத்தமானது, அந்த ரத்த பீஜனுடைய ரத்தமானது பூமியில விழுந்தா அது அத்தனையிலும் இருந்து புதுசு புதுசாக ரத்த பீஜன் பிறப்பெடுத்து வருவாங்கிறதுக்காக அவனுடைய அந்த ஒட்டுமொத்த அரக்க ரத்தத்தையும் குடிச்சான்னு, அப்படி குடிச்சதுனாலதான் அந்த ரத்த வெறியானது அவளுடைய உடம்புல அடங்காம அவ காடு பூரா சுத்தி திரிஞ்சா. இப்படி ஊரை விட்டு காட்டுக்குள் ஏறிய தேவி காடேரி போன தேவிங்கிறனாலதான் இவளுக்கு காடேரி காடேரின்னு பேர் வந்து அது காட்டேரி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரத்த பசி அவளுக்கு அடங்காம அவ சுடுகாட்டு பக்கமெல்லாம் தெரிஞ்சா, அங்க இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் எடுத்து தின்ன ஆரம்பிச்சா. அப்படியாக அந்த காட்டேரி அம்மா சுடுகாட்டுக்குள் போனதால் அவள் காட்டேரி, சுடுகாட்டேரி அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் சிவபெருமான் சண்டி தேவிய ஒரு குழிக்குள்ள இறக்கி அதுல அவளுடைய அந்த ஆக்ரோஷமான குணங்களை எல்லாம் புதைச்சிட்டு பார்வதி தேவிய பழைய அம்சத்தோட மீட்டெடுத்தாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. இப்படியாக காட்டேரி அம்மனுடைய வரலாறுகள் சொல்லப்படும் போது அவளுடைய ஒரு வழிபாடு, பாரம்பரிய வழிபாடு எப்படி செய்யறது, காட்டேரிக்கு எப்படி பூஜை கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில், கடைத்தமிழ் சங்க காலகட்டத்தில் அணங்கு அப்படிங்கிற பேரால கும்பிடப்பட்ட ஒரு தெய்வம் தான். அதாவது மலைப்பகுதிகளிலையும் மலைகளில் இருக்கக்கூடிய காடுகளிலையும் சுத்தி திரியக்கூடிய அச்சம் தரக்கூடிய அந்த பேய் தெய்வம் தான் இன்னைக்கு காட்டேரி அப்படிங்கிற பேரால மாறி நிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த காட்டேரிகளை பத்தி வகைப்படுத்தும் போதும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதாவது காட்டேரிகள்ல தாமச குணங்கள் உடைய, தாமச படையல்களை ஏற்கக்கூடிய காட்டேரிகள் இருக்காங்க. அதுபோக சாத்வீக படையல்கள், சைவ படையல்கள் எடுக்கக்கூடிய காட்டேரிகள் கூட இருக்காங்க. இதுல இந்த தாமச குணம் இருக்கக்கூடிய, கோபக்கார குணம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான காட்டேரிகளை தான் மந்திர மாந்திரீகம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இந்த பூலோகத்துக்கும் பாதாள லோகத்துக்கும் நடுவுல வசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட காட்டேரிகளை தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க நினைச்சதையெல்லாம் சாதிப்பாங்க. இப்படியாக அந்த தாமச குணம் இருக்கக்கூடிய காட்டேரிகளுக்கு மது, சுருட்டு, கோழி எருத்து பலி கொடுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் சாத்வீக குணம் இருக்கக்கூடிய காட்டேரிகளுக்கு வெறும் பொங்கல் வச்சு கருப்பு துணி சாத்தி மட்டும் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் கும்பிடப்படுது. இப்படியாக ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனா இந்த சாமியை காலாகாலமாவே குலசாமியா வச்சு கும்பிடக்கூடியவங்க கிட்ட போய் கேட்டோம்னா இன்னும் ஏகப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய, ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் இருக்கு. அது என்னன்னா, பல நூறு வருஷங்களா இந்த சாமிக்கான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த சாமியை பெருசா கும்பிடக்கூடிய இந்த வட மாவட்டங்கள்ல நிறைய ஊர்ல, நிறைய கிராமங்கள்ல அந்த சாமிக்குன்னு ஒரு கோயிலே இருக்காது. அந்த சாமியை வீட்டில் வச்சும் கும்பிட மாட்டாங்க. அந்த சாமியை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல தான் வச்சு கும்பிட்டாகணும். அப்படி கும்பிட போகும்போது கூட அந்த அம்மாவுக்குன்னு எப்பவுமே ஒரு சிலையோ ஒரு நடுகல்லோ கூட எந்த இடத்துல இருக்காது. ரொம்ப ரேரான இடத்துல தான் ஒரு நடுகல்லோ இந்த அம்மாவுக்குன்னு ஒரு சிலையோ வச்சு கும்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. ஆனா காலாகாலமாவே குலசாமியா கும்பிட்டு வரவங்க எப்படி இந்த அம்மாவை கூப்பிடுவாங்க, எப்படி இந்த அம்மாவுக்கு படையல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த அம்மாவை குலசாமியா வச்சிருக்கவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்போ பொதுவா ஒரு கருப்பசாமியை, முனியாண்டியை குலசாமியா வச்சிருக்கவங்க எப்படி அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அதை ஆரம்பிப்பாங்களோ, அதாவது ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது, அதுக்கப்புறம் சீமந்தம் வைக்கும்போது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மொட்டை போடுறப்ப, அப்புறம் புதுசா வீடு கட்டி குடி போகும்போது, இப்படிப்பட்ட நல்ல நேரங்கள்லாம் எப்படி நம்ம குலசாமியை கும்பிட போவோமோ அதே மாதிரியே இந்த காட்டேரியை குலசாமியா வச்சிருக்கிறவங்க அந்த சமயங்கள்ல எல்லாம் இந்த காட்டேரிக்கு பூஜையே கொடுப்பாங்க. அது என்ன மாதிரியான பூஜைன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கம்மாக்கரையிலேயோ ஒரு ஆத்தங்கரையிலேயோ போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவங்க இந்த காட்டேரி அம்மாவை எழுப்புறதுக்காக அவளுக்கு ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த வீடுன்னு சொல்லப்படக்கூடியது செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு கட்டக்கூடிய வீடு கிடையாது. அந்த இடத்துல கொஞ்சமா அவங்க குழி பறிச்சு அதுல இருந்து வரக்கூடிய புது மண்ணை எல்லாம் எடுத்து நல்லா ஒரு கோடு போல, ஒரு சின்னதா ஒரு கட்டம் போல போட்டு இதுதான் காட்டேரி அம்மனை எழுப்பக்கூடிய அந்த இடம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்குன்னு ஒரு வீடு கட்டுவாங்க.
அப்படி கட்டக்கூடிய வீட்டில் கிழக்கு பக்கத்தில் வாசல் வச்சு அந்த அம்மாவுடைய வருகையை எதிர்பார்க்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு வழி விட்டு வச்சு, அது போக அந்த வீட்டை சுத்தி அவங்க பார்டர் மாதிரி போட்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தை சுத்தி நிறைய சின்ன சின்ன உருண்டைகளா மண்ணையோ சாணியவோ புடிச்சு புடிச்சு வைப்பாங்க. இப்படி வைக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காட்டேரியம்மனுடைய பூதப்படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா காட்டேரியம்மனுக்கு 101 பூதப்படைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 101 உருண்டைகளை புடிச்சு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்படி இல்லாம 21 கன்னிகள் காட்டேரியோட சேர்ந்து வருவாங்க. அதனால 21 கன்னிகளுக்காக 21 உருண்டைகளை பிடிச்சு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அப்படியெல்லாம் காட்டேரிக்கு கணக்கு பிடிச்சு அந்த உருண்டைகளை பிடிச்சு வைக்க கூடாது, கணக்கு இல்லாம எந்த அளவுக்கு உருண்டைகளை பிடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் உருண்டையை பிடிச்சு அந்த காட்டேரியம்மாவுடைய வீட்டுக்குள்ள ஓரத்தில் வைக்கணும்னு சொல்றாங்க. அதுபோக இந்த காட்டேரியம்மனுக்கு பூஜை கொடுக்கணும்னு சொன்னோம்னா அது ராத்திரி நேரத்தில் தான் கொடுத்தாகணும், காலை நேரத்தில் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கறதுக்கும் அந்த வீட்டில் அந்த சாமியை கும்பிடக்கூடியவங்க வீட்டில் இருக்கிறதுல ஒரு வயசுல மூத்த சுமங்கலி, அந்த குடும்பத்துக்கே மூத்த சுமங்கலி தான் வந்து இந்த காட்டேரி பூஜையவே கொடுத்தாகணும். இதுல கண்டிப்பா இந்த காட்டேரி பூஜை கொடுக்கும்போது ஆண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அப்படியெல்லாம் இல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூத்த பெண்ணானவர் இந்த காட்டேரி பூஜையை கட்டலாம், ஆனா பிரசாதங்களை எல்லாம் ஆண்களும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. சரி, என்னெல்லாம் அந்த பூஜைக்கு கொண்டு போவாங்க, எப்படியெல்லாம் அந்த தேவியை எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தேவிக்கு கருப்பு சேலை, கருப்பு வளவி, காதோல கருகமணி, நல்லா ஒரு கருத்த கருவோட இருக்கக்கூடிய பொட்டை கோழி, கருவாட்டு குழம்பு, முட்டை, வறுத்த மீன், கொழுக்கட்டை, அரளி பூவு, அரளி இலை, மஞ்சக்கயிறு, முருங்கைக்கீரை, பாயாசம், பொங்கல், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த அம்மாவுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு போவாங்க. இப்படி இவங்க கொண்டு போன அத்தனை விஷயத்தையும் இவங்க இப்போ வீடு மாதிரி கட்டியிருக்காங்களே, அது மத்தியில் ஒரு சின்ன குழி பறிச்சு அதுல ஒரு வாழை இலையை போட்டு அதுக்குள்ளதான் இந்த அம்மாவுக்கு அந்த படையலை போடுவாங்க. அதுல அவங்க கொண்டு வந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதைத்தான் அந்த அம்மாவுக்கு படையலா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம மற்ற சாமிகளுக்கு படையல் போடுற மாதிரி அத்தனையையும் அந்த இலையில வச்சு அப்படியே சாமிக்கு படையல் போடலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இதுல இவங்க கொண்டு வந்திருந்தாங்களே அந்த கருத்த பொட்டை கோழி, அதுலயும் கருவோடு இருக்கக்கூடிய பெட்டை கோழின்னு அர்த்தம். அதாவது இந்த தேவியானவள் ஒரு நேர்த்தி கடனை போட்டு சரியா செலுத்தல, அவளை திருப்திப்படுத்தல அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கருவை எல்லாம் பிடுங்கி திம்பா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அது நடக்காம இருக்க அவளை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் கருவோட இருக்கக்கூடிய கருத்த பொட்டை கோழியை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல இதுக்கு பதிலா இந்த கோழிக்கு பதிலா நல்ல கருவோட இருக்கக்கூடிய சினையோட இருக்கக்கூடிய கருத்த ஆட்டுக்குட்டியை கூட கொண்டு வந்து இந்த தேவிக்கு பலி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுல மத்த அத்தனை விஷயத்தையும் வீட்டிலேயே சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கருத்த கோழியை மட்டும் அங்கேயே பலி கொடுத்து அந்த ரத்தத்தை இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்த பிரசாதங்களோட சேர்ந்து சாமிக்கு 4 திசையிலையும் எரிசோறு போடுவாங்கன்னு சொல்றாங்க. இது போக அந்த அம்மாவுக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்திருந்த அந்த கருப்பு சேலையை இங்க வந்திருக்கக்கூடிய அந்த வீட்டிலேயே மூத்தவங்களா இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி அம்மாவும் கட்டிக்கிறலாம், இல்லைன்னா அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிற மருமகள் கட்டிக்கிறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நடக்கக்கூடிய இந்த காட்டேரி பூஜையில இந்த சாமியை குலசாமியா கும்பிடக்கூடியவங்க மட்டும்தான் கலந்துக்கிறணும். மற்றவங்க யாரும் பக்கத்து வீட்டுக்காரங்களோ வேற குலசாமியை கும்பிடுறவங்களோ கண்டிப்பா கலந்துக்கிற கூடாது. கலந்துக்கிறது மட்டும் இல்ல, இப்படி ஒரு காட்டேரி பூஜை நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அவங்க இந்த பூஜை நடக்கும் போது எதிரில் கூட வந்துடக்கூடாது. அவங்க கொண்டு போகக்கூடிய எந்த பொருளையும் கண்ணால கூட பார்த்துடக்கூடாது. இதையும் தாண்டி பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை கூட மற்ற குலசாமிகளை கும்பிடுறவங்க வாங்கி சாப்பிடவே கூடாது. அப்படின்னா மற்ற குலசாமியை கும்பிடுறவங்க காட்டேரியை கும்பிடவே கூடாதான்னு கேட்டா கும்பிடலாம், ஆனா காட்டேரி பூஜைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த வழிபாடை அவங்க எடுக்கவே கூடாது. இது குலசாமியா இந்த காட்டேரியை வச்சிருக்கவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அப்புறமா அந்த அறுத்து போட்ட அந்த கருங்கோழியவோ இல்லைன்னா அந்த ஆட்டையோ அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் ஏதாவது இருந்தா அந்த குழிக்குள்ளேயே அந்த காட்டேரிக்காக படையல் போட்டிருக்கக்கூடிய அந்த குழிக்குள்ளேயே அத்தனையும் தட்டி மறுபடியும் மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடணும்னு சொல்றாங்க. இப்படி மூடிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த முறை அடுத்த வருஷமோ இல்ல அடுத்த தடவை எப்ப நம்ம இந்த சாமியை கும்பிட வரமோ அது வரைக்கும் அந்த குழிக்குள்ளேயே காட்டேரி நமக்காக காத்து கிடப்பா அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்படியாக ஒருவேளை நம்ம அந்த சாமியை திருப்திப்படுத்தாம அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தாம வச்சிருந்தோம்னா குழிக்குள்ள இருந்து வெளியே வந்து காடுகள் பூரா சுடுகாடு பூரா வீடுகள் பூரா வந்து கருக்களை பூரா புடுங்கி திங்கிறது, காடுகளில் சுத்தி திரிகிறது, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பணங்களை திங்கிறது, இப்படின்னு இந்த காட்டேரி அம்மாவுடைய அட்டகாசங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல காட்டேரி அம்மாவுக்கு நல்லா சிலைகள் வச்சு கும்பிடக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மற்ற புதுச்சாமிகள் இருக்கக்கூடிய கோயிலா இருந்தாலும் சரி இல்ல காட்டேரி அம்மனுடைய மெயின் கோயிலா இருந்தாலும் சரி அதுல கூட புதுச்சாமிகள், அதாவது பிள்ளையார் முருகன் மாதிரியான சாமிகளோ ஏன் நவகிரகங்கள்லாம் கூட அப்படிப்பட்ட இந்த காட்டேரியுடைய கோயில்களை வச்சு
கும்பிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு வழக்கம் இல்லை. இந்த சாமியை கும்பிடுறது எப்பயுமே ஊருக்கு வெளியே ஒரு சின்ன கல்லை நட்டி வச்சோ, இல்லைன்னா ஒரே ஒரு சிலை அந்த அம்மாவுக்கு மட்டும் வச்சோ, இல்லைன்னா ஒரு செங்கல்ல வச்சோ, அதுக்கு பின்னால பூதப்படைகள்னு சொல்லி நிறைய இந்த சாணிகளை வச்சோ மண்ணை வச்சோ பிடிச்சி வச்சு தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா 3 காட்டேரிகளை சேர்த்து வச்சு கும்பிடுவாங்க. இப்படி 3 காட்டேரிகளை சேர்ந்து அதோட சேர்ந்து அந்த பூதப்படைகள்னு பிடிச்சி வச்சு கும்பிடக்கூடிய அந்த வழக்கத்தை இருசார் அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம இருசி அம்மன் சொல்றோமோ அதுபோல இந்த 3 காட்டேரிகளை 3 இருசிகளை சேர்த்து கும்பிடக்கூடிய வழக்கத்தை இருசார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நள்ளிருசி, குளிரிசி, பொன்னிருசின்னு மொத்தம் 3 இருசி இருக்காங்கன்னு அந்த 3 பேரோட சேர்ந்து இந்த பூதப்படைகளையும் சேர்த்து வச்சு கும்பிடக்கூடிய வழக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் காலப்போக்கில் நிறைய இந்த மாதிரியான இருசியுடைய அந்த காட்டேரி அம்மனுக்காக வெட்டப்படக்கூடிய அந்த குழிகள் போலவே, அதை போலவே ஒரு குழியை போலவே, அந்த குழியை சுத்தி போட்டிருக்கக்கூடிய பார்டர் போலவே கல்களை எல்லாம் வச்சு அந்த அம்மாவுக்குன்னு கோயில்கள் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு காட்டேரி ஒரு பொது தெய்வமாகவே மாற்றப்பட்டு ஒரு கருப்பசாமிக்கு பக்கத்திலேயோ ஒரு பச்சையம்மாவுக்கு பக்கத்திலேயோ உட்கார வைக்கப்பட்டு நிறைய கோயில்கள் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. இப்படி எல்லாம் காட்டேரி அம்மாவை கும்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நிறைய கோயில்கள்ல இப்படி வழிபாடு இருக்கு, நிறைய கோயில்கள்ல இருசி அம்மாவுக்கு தேரோட்டமெல்லாம் கூட நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல, காலங்காலமாகவே இது ஒரு பாரம்பரிய வழிபாடா இருந்துச்சு, அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த காட்டேரி அம்மாவுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, தமிழன் எங்கெல்லாம் போனானோ அத்தனை இடத்துல இருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, சிங்கப்பூர், மலேசியா, இப்படி தமிழன் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இந்த காட்டேரி அம்மனுக்கு இன்னைக்கு வழிபாடுகள் பெருகிக்கிட்டு தான் இருக்கு. அதுல முனீஸ்வரனுடைய மனைவியாக நிறைய இடத்துல இந்த இருசி அம்மன், இந்த காட்டேரி அம்மன் காட்டப்படுறாங்க. முனீஸ்வரன் சொல்லக்கூடிய தெய்வம் சிவபெருமானுடைய ஒரு அம்சமா இருக்கிற மாதிரியே இந்த காட்டேரி அம்மாவும் பார்வதி தேவியுடைய ஒரு அம்சமா இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய கோயில்கள்ல காட்சி கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அம்மாவை வட இந்தியாலையுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆனா அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க, இந்த தமிழ் மண்ணுடைய தெய்வம் தான் காட்டேரி அம்மா அப்படிங்கறத அவங்க மறுக்கிறது இல்ல. ஆனா இந்த அம்மாவை அவங்க எப்படி கும்பிடுறாங்க, இந்த அம்மாவை எப்படி அவங்க உருவகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம சின்ன சின்ன மாற்றங்களை பார்க்கலாம். ஒரு குதிரை வாகனத்துல சூளத்தை பிடிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த உருவமாக அவங்க காட்டேரி அம்மாவை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்த ஊர் பக்கத்தில் நல்ல கருத்த உருவமாக கருப்பு சேலை கட்டினது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கோரப்பல்ல காட்டிக்கிட்டு அந்த அம்மாவுடைய உதடுகள் நாக்களை எல்லாம் ரத்தம் வடிய வடிய நம்ம அந்த அம்மாவை கொஞ்சம் வேற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி அந்த ஊர் பக்கம் வடநாட்டு பக்கம் எல்லாம் காட்டேரி அம்மாவுக்கு நிறைய கோயில்கள் கட்டி ஏன் கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பின்னாலையும் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றாங்க. அதாவது அந்த முற்காலத்தில் அசுரர்களோட இந்த தேவிகள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது மாரியம்மாவுடைய குழந்தைங்கன்னு சொல்றாங்க, இல்ல இல்ல காளியம்மாவுடைய குழந்தைங்க, துர்கா தேவியோட குழந்தைங்க, இப்படி நிறைய தேவிகளுடைய பேரை சொல்லி இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருந்ததாகவும் அவங்களை எல்லாம் விட்டுட்டு தேவிகள் பல காலமாக இந்த அசுரர்கள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போருனால சில பாதிப்புகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து சேர்ந்துச்சு, இந்த குழந்தைகளை எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தேவிகள் அவங்களோட கடைசி தங்கச்சியாக, இளைய தங்கச்சியாக ஒரு தேவியை உருவாக்கி அவங்க போய் அந்த குழந்தைகளுடைய உடம்புக்குள்ளேயே போய் அந்த நோயை எல்லாம் எடுத்து பிரிச்சு அந்த குழந்தைகளை மறுபடியும் நல்லா வாழ வச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக, குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் இருந்தா அதை குணப்படுத்தக்கூடிய தெய்வமாக, ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய தெய்வமாக, குழந்தை வரம் இல்லாம இருக்கவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக, கருவை மட்டும்தான் பிடுங்கி திம்பான்னு கேள்விப்பட்டோம், ஆனா அவளோட கருணை உள்ளத்தின்படி குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக, பால் கட்டி போய் பால் கொடுக்க முடியாம, தாய்ப்பால் கொடுக்க முடியாம தவிக்கக்கூடிய அம்மாக்களுக்கு உதவக்கூடிய, அவங்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த காட்டேரி அம்மா பார்க்கப்படுறா. மற்ற கோயில்களை போல தொடர்ச்சியான ஒரு வழிபாடு இல்லைனா கூட வருஷா வருஷம் கண்டிப்பா வழிபாடு நடக்குதா அப்படின்னு கூட உறுதியா சொல்ல முடியாத இப்படிப்பட்ட சின்ன சின்ன வழிபாடுகளாக இந்த காட்டேரியுடைய வழிபாடு காலங்காலமாக இருந்தாலும் எத்தனையோ 100 வருஷங்களை தாண்டியும் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவியை கும்பிடக்கூடிய அந்த மக்கள் எல்லாரும் அந்த காட்டேரி பூஜை கொடுத்து என்னதான் அவங்க கிராமத்தை விட்டு நகர பகுதிகளுக்கு போயிட்டா கூட அங்க குளத்தையோ ஆத்தையோ கண்டுபிடிக்க முடியலனா கூட அவங்க வீட்டு மொட்டை மாடியில வச்சு கூட இன்னைக்கு வரைக்கும் காட்டேரி பூஜையை கொடுத்துக்கிட்டு அந்த அம்மாவுடைய வழிபாடை தூக்கி பிடிச்சு காலங்காலமா கடத்திக்கிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.